ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். கோவை கேஃபே சானோசேல இருக்கோம். நம்ம வி ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட். ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மால்ல இருக்கு. சின்ன பார்க்கிங் லாட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ தட் வில் பி வரீங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. பார்க்கிங் வெளியில எங்கேயாவது பண்ணணும், இல்லைன்னா ஸ்ட்ரீட் பார்க்கிங் போடணும், இல்லைன்னா இங்கே வெயிட் பண்ணி பார்க் பண்ற மாதிரி இருக்கும். மெனு ஆன்லைன்ல இருக்கு. நம்ம லெட்ஸ் கோ இன்சைட். பிஃபோர் யூ கம் வெயிட் லிஸ்ட்ல நீங்க உங்களோட நேம் கொடுக்கணும்னா there's a QR கோட். நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அங்க ஃப்ரண்ட்ல இருக்கு. ஸ்கேன் பண்ணிட்டு அதுல you can put the name on it. So let's go inside. few minutes வெயிட் பண்ணிட்டேன். இந்த வினோத்னால இந்த கடை வாசல்ல வினோத் ஏதோ காசு வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த ஓனர்கிட்ட வீடியோ பண்ணணும்னு. வேற கடைக்கு போலான்னா இந்நேரம் நான் சாப்பிட்டு முடிச்சு அப்படி பண்ணிருப்பேன். வெஜிடேரியனுக்கு இவ்வளவு நேரம் நிக்கணுமா? பசிக்குது. காலைல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலப்பா. டைம் என்ன 2 மணி. 2 மணி ஆச்சு. ஒரு பச்சை தண்ணி சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ரெடி மீல்ஸா? he wants that சாப்பாடு, one இளநீர் பாயசம், one yeah. Might be paisam coming. That's fine. And also you have the lychee rose paisam also. Yeah. And you want anything else? That's all. So I'm going to repeat mini pepper idli, one special tomato dosa, one meal, sapadu, and then paisam, lychee rose paisam, one mushroom paisam. Thank you. Just two, right? Okay. கோயம்புத்தூர் ஜங்ஷன். தலை வலிக்குது எனக்கு. தேங்க்யூ. இளநீர் பாயசம் நல்ல கிரீமியா கேரமல் கலர்ல இருக்கு. பால் பாயசம் மாதிரி இருக்கு. இது மில்க் மேட் ரொம்ப தூக்கலா. இளநீர் பாயசம் மாதிரி இல்ல. ஆனா இட்ஸ் குட் பால் பாயசம். பாயசம் இந்தியால சாப்பிட்டேன் இல்லையா, அது நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆனா ஒரு பால் பாயசம் நல்ல திக்கா ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கு. சோ உங்களுக்கு பால் பாயசம் பிடிக்கும்னா நீங்க கண்டிப்பா. இது வந்து லைச்சி ரோஸ் பாயசம். இது வந்து நம்மளுடைய ரோஸ் சர்பத் இருக்கு இல்லையா, ரெகுலர் ரோஸ் மில்க், அதுல வந்து கொஞ்சம் லைச்சியோட ஃபிளேவர் போட்டிருக்காங்க. உள்ள லைச்சியோட ஃப்ரூட் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ரோஸ் மில்க் குடிக்கிற மாதிரி இருக்கு in a bowl. இது வெஜிடேரியன் மீல்ஸ். வினோதுக்கு சாப்பிடணும் ட்ரை பண்ணணும்னு சொன்னாரு, அதனால வாங்கியிருக்காரு. இதுல என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாத்திரலாம். சப்பாத்தி இருக்கு, ஒயிட் ரைஸ் லிமிடெட், கூட அப்பளம் அண்ட் பருப்பு வடை. குழம்புல வந்து லெட் ஸ்டார்ட் வித் குருமா, வெஜ் குருமா ஃபார் சப்பாத்தி, கூட்டு, அதுக்கப்புறம் வத்த குழம்பு, சாம்பார், தயிர், மோர் குழம்பு. இது ஏதோ ஒரு பாயசம். இந்த பாயசம் தானான்னு தெரியல, இதுக்கு ட்ரை பண்ணலாம். ரெகுலர் பால் பாயசம், கோவக்காய் பொரியல், ரசம், ஆல்ரெடி சொன்ன குருமா. இதான் வந்து இவங்களோட வெஜிடேரியன் மீல். நான் வந்து குருமா மட்டும் ட்ரை பண்றேன் சப்பாத்தியோட. மற்றதெல்லாம் வினோத் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கு. தேங்காய் அரைச்சு ஊத்தி பண்ணிருக்காங்க. குருமா நல்லா இருக்கு. பாயசம் வந்து பால் பாயசம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஒரு மில்க் மேட் ஃபிளேவர் இருக்கும் இல்லையா, அது இருக்கு. இதோடைய விலை வந்து 16.99. So it's good. I like the kurma and chapati. I'm also hungry. Special mini pepper idli, 4 types of accompaniment ஓட கொடுத்திருக்காங்க. என்னென்ன சட்னின்னு பார்த்தலாம். புதினா சட்னி, தக்காளி சட்னி,
பீனட் சட்னி, தேங்காய் சட்னி, 4 சட்னியும் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது வந்து பெப்பர்ல மினி இட்லியை வந்து டாஸ் பண்ணிருக்காங்க. வெறும் பெப்பர் தானா என்னன்னு தெரியல எனக்கு. ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட். கீல பெப்பர் போட்டு டாஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்க. புதினாவோட சாப்பிடலாம். பெப்பர்னால of course is very spicy, but I like spicy food, அதனால I'm trying this. இந்த மாதிரி உங்களுக்கு ரா ஆனியன் பிடிக்கும்னா வினோத் மாதிரி ஆளுங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கிரன்ச்சியான ஆனியன் வித் குட்டியான இட்லி. இது வரைக்கும் நான் எங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல இட்லி சாப்பிட்டது இல்ல. நார்மல் இட்லி, ஃப்ரைட் இட்லி இல்ல, டாஸ் பண்ணி மிளகு பொடி போட்டு நெய் போட்டிருக்காங்க. பேசிக்கலா நெய் போட்டு வதக்கி அப்புறம் இட்லி போட்டு டாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்பதான் ஃப்ரை பண்ண முடியாம இருக்கும். ஆமா ஆமா. வினோதுக்கு பிடிச்ச பீனட் சட்னி கொடுக்குறேன். நல்லா இருக்கு, சூடா இருக்கு, காரமா இருக்கு, நல்ல வெங்காயம் சூப்பரா கிரன்ச்சியா இருக்கு. தக்காளி சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புதினா சட்னி பிடிச்சிருக்கு. பீனட் சட்னி யூஸ்வலி என்னோட ஃபேவரட் கிடையாது, வினோதுக்கு பிடிக்கும். எப்படி இருந்தது? தேங்காய் சட்னியும் நல்லா இருக்கு. தேங்காய் சட்னி தொட்டு தரலாம் வினோதுக்கு. சாம்பார் தரல, சாம்பார் இல்ல, உங்க தட்டுல இருக்குல்ல, அதை தொட்டுக்க வேண்டியதுதான். நான் கேக்குறேன், சாம்பார் தர மாட்டாங்க. இல்ல இல்ல, கரெக்ட் இல்ல. நம்ம ஆர்டர் பண்ண ஆப்பிடைசர் மஷ்ரூம் பச்சை மிளகாய். நான் நினைச்சேன் இட் வில் பி a little bit ட்ரையா இருக்கும். ஃப்ரை பண்ணிருக்காங்க மஷ்ரூமா. அது மேல வந்து ஒரு பச்சை மிளகாய் சட்னி மாதிரி ஒன்று போட்டு டாஸ் பண்ணிருக்காங்க. இது ஆப்பிடைசரா சாப்பிட முடியுமான்னு தெரியல. சப்பாத்தியோட அது மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். நீங்க சாஸ் போட்டதுனால அது கிரன்ச்சியா இல்ல, ஆனா சாப்பிடும் போது அந்த கிரன்ச்சினஸ் உள்ள யூ ஆர் ஏபிள் டு ஃபீல் இட். I would say this is like ஒரு if you like mushroom, இது ஒரு ஸ்ட்ராங் மஷ்ரூம் ஃப்ளேவர் இருக்கு, நல்ல காரமா இருக்கு. இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். காரம் ஓவர் பவர்ஸ் the entire thing, which I like, so it's okay for me. நான் சப்பாத்தியோட ட்ரை பண்றேன். சப்பாத்தி எடுத்துட்டேன் வேணும், சாரி. வினோதுக்கு தரலாம். அதான் ஒரு சில்லி மஷ்ரூம் இருக்கும்ல, அதுலயே ஒரு கிரீன் வெர்ஷன் கொஞ்ச நேரம் ஆனாதான் வருது. ஃப்ரை பண்ணிருக்காங்க, அதனால அது மேல கோட்டிங் போட்டதுனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஹோல்ட் பண்ணது மேபி. ஹோல்ட் பண்ணாங்க. கரெக்ட். மஷ்ரூம் ஃப்ளேவர் டாமினேட்டிங்கா இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு மஷ்ரூம் பிடிச்சாதான் இதை நீங்க சாப்பிட முடியும். வெறுமனே இருக்கிறவங்களுக்கு காலிஃப்ளவர் வெர்ஷன் இருக்கு இதுல, மஷ்ரூம் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பார்க்கல வெளியிலனால இது வாங்கினேன். I've never seen this item. I think அம்மா may like it because இது வந்து கொஞ்சம் காரமா இருக்குல்ல. காளான் அந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுக்கு அதே ஈக்குவலா பண்ணலாம். நான் சாப்பிட்டதே இல்ல. சாப்பிட்டிருக்கீங்களா? காளான் என்ன? கோயம்புத்தூர்ல ரொமாலி ரொட்டி ஃபேமஸ். ரோடு ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரீட் ரெஸ்டாரன்ட்லாம் வெளிய வச்சு பண்ணி தருவாங்க. சரி. காளான் கிடைக்கும் அடிக்கடி நிறைய இடத்துல. சரி, காளான்னா இந்த காளான் இது இல்ல, ரோட் சைடு காளான் தனியா இருக்கும். அது ஈவினிங்ல தான் அவைலபிள். இப்ப அவைலபிள் ஈவினிங் தான் அவைலபிள். சாப்பிட்டு முடிச்சாச்சு. மீல்ஸ் வந்து ரெகுலரான ஒரு வெஜ் மீல்ஸ் மாதிரி இருந்தது. 1699க்கு ஓகே.
இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் விலையும் அதுதான். பாயசம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, என்னால சாப்பிட முடியாது. வினோதால ஒன்று தான் ஃபினிஷ் பண்ண முடியுன்றதுனால we are taking one home. and then this பச்சை மிளகாய் மஷ்ரூம் டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். பாக்ஸ் உள்ள வருது 8 ounce வருதா? ஆமா, இது 8 ounce வருதாங்க. ஆஹா, மேபி வருமா இருக்கும். பெப்பர் இட்லி வந்து ட்ரை பண்ணலாம். 8 ounce நீங்க கொடுக்கிறது 8 ounce வருதாங்க. ஃபில் பண்ணுங்க. அது 8 ounce இல்ல, எவ்வளோண்ணே? இது 8 ounce டப்பால மேபி ஒரு 6 ounce இருக்கலாம். மேக்ஸிமம் 8 ounce ஆகும். ஆன் அ குட் டே. பெப்பர் இட்லி நல்லா இருந்தது, காரமா இருந்தது, சூடா இருந்தது, நல்லா இருந்துச்சு, யூனிக்கா இருந்தது. இதுவும் யூனிக்கா இருந்தது. டொமேட்டோ தோசை எனக்கு பிடிக்கும். என்ன மஷ்ரூம்? பச்சை மிளகாய் மஷ்ரூம். டொமேட்டோ தோசை வந்து ஸ்பெஷல் போட்டிருந்தாங்க. ஓகே, டொமேட்டோ தோசை வந்து யூனிக்கா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே, நான் இன்னொரு வாட்டி அது வாங்குற ஐட்டமா இல்லை, ஏன்னா அது வந்து கொஞ்சம் புளிப்பா, ஏற்கனவே மாவு புளிப்பு, அது ஆன் டாப் ஆஃப் தட் அதுவும் புளிப்பா இருக்கு. மேபி ஐ ஷுட் ஹவ் தாட் அபவுட் இட். அது வந்து இந்த பச்சை மிளகாய் இதோட இந்த காரத்தோட சாப்பிடும் போது நல்லா இருந்தது. பட் மேபி அவங்களோட ஸ்பெஷாலிட்டியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது பிடிச்சவங்களும் இருப்பாங்க இல்லையா, டொமேட்டோ பிடிச்சவங்க சாப்பிடுவாங்க. மற்றபடி டெசர்ட்லாம் நான் வந்து கொஞ்சம் ஓவர்லி ஸ்வீட்டா ஃபீல் பண்ணேன். அது வந்து யூஸ்வலா விட, ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல சாப்பிட்டதுனால ஐ எம் ஏபிள் டு சே த டிஃபரன்ஸ். பட் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா மேபி உங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். ப்ளஸ் யூ மே லைக். இளநீர் பாயசம் மாதிரி இல்லை, ரெகுலர் பால் பாயசத்துல கொஞ்சம் அந்த இளநியோட இதை கிரைண்ட் பண்ணி போட்டிருக்காங்க அந்த மாதிரி. அது வந்து ரொம்ப ஸ்வீட்டா, ஓவர்லி ஸ்வீட்டா இருந்தது, வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு ஸ்வீட்டா இருந்தது. ஆனா ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குமா இருக்கும். வினோத் ரொம்ப ஸ்வீட்டா சாப்பிடுறாரு, அவருக்கே அது ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததுன்றாரு. இது எல்லாமே கண்டென்ஸ் மில்க் தான், இதுவும் கண்டென்ஸ் மில்க் தான், இதுவும் கண்டென்ஸ் மில்க் தான். ரோஸ் மில்க்ல கண்டென்ஸ் மில்க் பால் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்காங்க, லைச்சி கொஞ்சம் போட்டிருக்காங்க. இது எல்லாமே கண்டென்ஸ் மில்க். இது வந்து அவங்க வேக வச்சு அந்த மாதிரி பண்ற பாயசம் கிடையாது, இட்ஸ் கண்டென்ஸ் மில்க் பாயசம். பட் நான் நெகட்டிவா சொல்லணும்னு சொல்லல, தட்ஸ் வாட் ஐ ஃபீல் அபவுட் த ஃபுட். பிகாஸ் இது ரொம்ப, இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி எனக்கு நிறைய பேர் ஹைப் பண்ணதுனால மேபி என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் நான் அதிகமா செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. 1 hour வெயிட் பண்ணி நான் இதை சாப்பிடுவேனா? நோ. பட் நான் இந்த மாதிரி இந்த பக்கம் கிராஸ் பண்றேன், ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு சைன் அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா அவங்களுடைய நிறைய ஆப்படைசர்ஸ்லாம் இருக்கு, மேபி அதுவும் நல்லா இருக்கலாம். மீல்ஸ் 16.99க்கு ஃபில்லிங்கா இருந்தது, ரைட் வினோத்? ஓகே, எல்லா மீல்ஸும் மீல்ஸ் தான், எல்லா கடை மீல்ஸும் மீல்ஸ் தான். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, வாவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளாம் வீட்டுல இது செய்யறவங்க, நம்ம இந்த மீல்ஸ் தான் வீட்டுல டெய்லி செய்யறோம். எங்க வீட்லயே இன்னைக்கு இதே ரசம் பருப்பு எல்லாம் இருக்கு, இதே கோவக்காய் பொரியல் எல்லாம் இருக்கு. ஸோ எங்களுக்கு இது இட்ஸ் ஓகே. பட் ஜென்ரலி கூட்டம் இல்லாத டைம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சனோஸ் ஏரியால இருக்கு கோவை கேஃபே. கோவைக்குன்னு ஸ்பெஷாலிட்டி ஐட்டம்ஸ் 2-3 வச்சிருக்காங்க. அது கோவையோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றாங்க. கோவைய மக்கள் யாராவது வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கோவை தானா அப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லுங்க. அரிசி பருப்பு சாதம் அவங்களோட ரொம்ப ஃபேமஸ்ன்னு நான் பார்த்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல. ஸோ மேபி அந்த அரிசி பருப்பு சாதம் இங்க எப்படி இருக்குன்னு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோவைக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இன்னொரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல இருந்து I'll meet you. Bye. ஹலோ வினோத், ஆனஸ்ட் ராஜ் இவர் தான், இந்த ஊரோட ஆனஸ்ட் ராஜ் போலீஸ். நான் ஏதாவது சொல்ல வந்தால் உடனே பார்த்து சொல்லுங்க. காசு வாங்கினீங்களா? ஓனஸ்ட் எல்லாம் காசு பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான், பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன். காசு வாங்கிட்டு ஏமாத்துறாரு. இவர் சொல்றது நம்பாதீங்க. ஓகே, சொல்லுங்க. அப்புறம் நம்பாதான் அப்புறம் நான் சொல்வேன். நீங்க தான் மீல் சாப்பிட்டீங்களா? எப்படி? இல்லை, அதாவது ஒரு ரெகுலராக எந்த ஹோட்டலில் போய் வெஜ் மீல் சாப்பிட்டோம் ஓரளவு டீசெண்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு வெஜ் மீல்ஸ். குருமா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, அது ரொம்ப ஓவர் பவரிங்காக இருந்தது. அந்த அந்த மசாலா, வத்த குழம்பு ஓகே, அது வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது, நார்மல் ரொம்ப சட்டிலாக இருந்தது, அதனால எனக்கு ஓகேவா இருந்தது. சாம்பார் ஓகே, நல்லா இருந்தது. பொரியல் ஓகே, க்ரன்ச்சியாக இருந்தது கொஞ்சம் பொரியல், இட்ஸ் ஓகே. கோவக்காய் எனக்கு பிடிக்கனால ஓகே. கூட்டம் நல்லா இருந்தது. மீன் ஆஸ் அ மீல் ஓகே. இப்போ வெஜ் மீல் சாப்பிட்றவங்களும் இப்போ வெஜ் மீல் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஓகே கண்டிப்பாக.
பச்சை மிளகாய் மஷ்ரூம். அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அது ஆக்சுவலி வித்தியாசமான டெக்ஸ்சரு, கிரன்ச்சி. அந்த இந்த சைனீஸ் ஸ்டைலில் பேட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி அப்புறம் அதை வந்து இது பண்ணி அது பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா இருந்தது சாப்பிட. ஆனா காரம் சாப்பிடாதவங்களுக்கு கஷ்டம். இளநீர் பாயாசம் ஓகே. லைச்சி வந்து மீன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, தெரில. ஓகே அந்த லைச்சி ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நல்லா இருக்குமா இருக்கும் மேபி. அந்த திப்பி மாதிரி உள்ள போயிருக்காங்க. அது மாதிரி இருக்கு. ஆனால் அந்த மீல்ஸில் வந்த பாயாசம் வந்து ரொம்ப என்னால் சாப்பிடவே முடியல. அது வந்து ரைஸ் போட்ட பாயாசம் மாதிரி இருக்கு. அவல் அது ஏன்னா ரைஸ் தானே, அவல் இல்லை ரைஸ் இருந்தது. எனவே அது வந்து கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் ரொம்ப ஓவர் பவரிங் அந்த மாதிரி இருந்தது எனக்கு. அது நான் சாப்பிடவே இல்லை. பட் மற்றபடி மீல்ஸ் ஓகே. தோசை ஓகே, ஐ மீன் ரொம்ப தின்னா இருந்தது. அதை மட்டும் இண்டிவிஜுவலாக சாப்பிட்டா 10 மணி அதை சாப்பிட்டு 2 தோசையா 2 வேற ஏதாவது 2 ஐட்டம் ஆகணும். இட்லி வாஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. அந்த பெப்பர் அதிகமாக எனக்கு பிடிக்கும். எனக்கு ஓகே, உனக்கு பிடிக்கும் காரம்னால. எனக்கு வந்து கொஞ்சம் சட்டிலாக இருந்தால் ஓகே. அது வந்து எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தது. பட் ஓகே, ஓவராலாக வெஜ் ரெஸ்டாரண்ட், வெஜ் பிரியர்களுக்கு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஓரளவு நல்ல ஹோட்டல் இது. எல்லாமே நிறைய வெரைட்டி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், அவங்களுக்குலாம் ஓகே. ஆனால் நான் வெஜிடேரியனாக வராங்கன்னா இப்போ சைன்தை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெஜிடேரியன் ஹோட்டலே பிடிக்காது. அதில் ஸோ வெஜிடேரியனே பிடிக்காது. அதை தாண்டி வந்து சரி சாப்பிடணும்னு வந்தானா கூட 1 hour வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒருத்தானா எனக்கு தெரியல. அதாவது ஜென்ரலாக வந்து சாப்பிட்றதுக்கு ஓகே, ஆனால் 1 hour வெயிட் பண்ணி இந்த லைனில் நின்று 2 hours வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து சாப்பிட்டு. ஸோ அதுக்கு அதான் இந்த 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 இடத்துடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் வந்து பார்க்கிங் லாட். நாங்களே ஒரு 1/2 hour பார்க்கிங் அலைஞ்சு, ஏன்னா இங்கே இந்தியன் கிராசரி ஸ்டோர் இருக்குது, இன்னும் 2-3 ரெஸ்டாரண்ட் இருக்குது. என்னன்னா எல்லாரும் பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்போ சில கடைகள்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ வேற அங்கே நிறுத்தவே முடியாது. ஜென்ரல் பார்க்கிங் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால ரோட்டில் அங்கே ரோட்டில் அலைஞ்சிட்டு இருக்கணும் பார்க்கிங்க்கு. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது இவங்களுக்கு. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். பட் அதர்வைஸ் ஹோட்டல் வைஸ் டீசென்ட். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். நான் வெஜிடேரியனுக்கும் ஒரு வாட்டி, வெஜிடேரியன்களும் நிறைய வாட்டி கூட ட்ரை பண்ணலாம். நான் வெஜிடேரியனும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் என்னுடைய ரிவ்யூ, ஆனஸ்ட் ரிவ்யூ. ஆனஸ்ட் ராஜ் பேசிட்டாரு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ 2 மணி நேரம் வண்டி ஓட்டி எங்கள் ஊரை பார்த்து போகணும். பாய் பாய். Thank you guys for watching this video.